அதிகாலை இருந்து மும்மூர்த்திகள் நடைக்கழகத்தை பெற்று கழகத்தை எதிர்நோக்கி வரும் கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே ஈரின் அடியை 2 அடியாக அளந்து 3 அடியை பூலோகத்தில் முக்திதனை வத்தனுக்கு தந்த எம்பெருமான் திருவங்கடமுடையை வழங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனதாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனதாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, சாதிமத வித்தையம் தனித்தொலைந்ததால் சமத்துவனை ஆயிரவர்க்கம் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கிணங்கி இந்த இடத்தில் சாதிமத வேதமின்றி சமத்துவ வகலாம் என்றிருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகள்
தளத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவதற்கு முன்னாடி ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா மகனே சூர்யா ஒரு நல்ல நடிகர்களுக்கு தேர்வு செய்யும். அதற்கு அடுத்தாலும் இது போன்ற பக்கமேற்காரர்களை நிறைவாக தேர்வு செய்வது ஜாகலை சந்தித்திருக்கேன். அதற்கு அடுத்தபடியாக கீழே இருந்த நாடகத்தை ரசித்துக் கொண்டுள்ள ரசிகருடைய விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து படித்துக் கொண்டிருப்பது ஒளிபெருக்கி சாதனம். அருமையான ஒளிபெருக்கி அழகா செஞ்சிருக்கீங்க தம்பி, பரவாயில்ல. இது மூன்றும் சரியாக இருந்ததா அந்த நாடகம் சிறப்பாக அமையும். இதுல ஏதாவது கொஞ்சம் முன்னப்படம் வச்சுன்னா காலையில நம்மளே பேச ஆரம்பிச்சுறாங்க டீ கடையில. என்னத்தை வந்தாங்க என்னத்தை செஞ்சாங்க இதுதான் நாங்க செல்லிலே வந்துட்டு இருக்கிறோமே பேசுவோம். இது இயற்கை உலகத்தின் நீதி. இதெல்லாம் மறவே முடியாது. ஏற்றத்தாழ்வு உரை சொல்றதுனால இது எல்லாரும் செய்யக்கூடியது பேசக்கூடியது. அதனால ரெண்டரையில என்னகம்மா தென்னகமாம் என்ப திருநாட்டில் மேவியதோ கல்நடத்து குடகுமலை கரிவயத்தில் கருவாகி தலை காவிரியும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காலத்தில் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரு நீண்ட வரலாறாய் வல்லமும் பாடி வரும் வளரென்ற தாளாட்ட கண்ணம் பாடி கரை கடந்து ஆறு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் பேர் வைக்கும் கல்தடையில் கொள்ளிடத்தில் காடும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடம் எல்லாம் சீர்திருத்தி பேர் வெறுக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே இதயக்கணி மக்கள் எல்லாம் இதயக்கணி இது நல்லா இருக்கணும் நாடு முன்னேறும் இந்த நாட்டு உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு இந்த நல்லவனுக்கு எல்லாம் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு
பாடலை பாராட்டி பெயர் சொல்லாத நண்பர் பரிசு வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அப்படி குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஒரு பார்த்தீங்கன்னா இறைவன் படைப்பிலே ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு அறிவுகளை இறைவனாகப்பட்டான் வகுத்து வச்சிருக்கின்றார். மரம் செடிகளுக்கு ஒரு அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீர் நீந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பதற்கு மனிதருக்கு படைத்த பகுத்தறிவை 6வது அறிவாக, முனிவர்களுக்கு 7 அறிவு, சிவகுமார் ரங்கநாதம்பட்டியா ரங்ககவுண்டம்பட்டி சேர்ந்த உயர்ந்த உள்ளம் எனக்காக பரிசு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம்? இல்ல செஞ்சவங்களை தான் விட்டு வச்சிருக்கிறோம். பொறுக்காத உலகம் மனித உலகம் மட்டும்தான். மற்ற ஜீவராசி எல்லா ஜீவராசிக்கும் ஒற்றுமை இருக்கும். ஆனா மனித ஜீவராசிக்கு மட்டும் ஒற்றுமை இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா பனைமரத்திலே தூக்கணாங்குருவி என்று கூடு கட்டி தூங்கும். அவள் அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கிலே களிமணை கொண்டு வச்சிடும். களிமணிலே வெட்டி பூச்சிலே விண்வெளி கொண்டு ஒட்டி வச்சிடும். ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமா இருக்கட்டும் என்பதற்காகவே. 4 அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்களுக்கு ஏன் முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது? ஆகவே இந்த காலத்தில் இன்னும் நிறைய குறுகிய வட்டத்துகள் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். இவ்வளவு விஞ்ஞான உலகம் பிறந்தும் அருமையான ஒளிபரிக்கை 5 வருஷம் ஆச்சு பண்ண உங்களை சந்திச்சது. 2 பேரைக்கும் வருவேன். மேல் ரோட்டோட வேலைக்கு 5 உள்ள மேலே வருது. அன்னை விமல் அண்ணன் அவங்க அப்பாலாம் அந்த வேலையில் உட்காந்துருப்பாங்க. அருமையான ஒரு ஒளிபரிக்கை நாங்கள் மறக்க முடியாத ஊர் 2 அவர். இப்படியான நிறைய விஷயங்கள், மறக்க முடியாத விஷயங்கள் நம்மளே மறைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கின்றது, மறைக்கப்பட்டிருக்கின்றது மனிதர்களுக்கே. நம்மளை அறியாம நம்ம எவ்வளவு தவறுகள் செய்யறோம் தெரியுமா? அவ்வளவு தவறு நம்ம செஞ்சு கேட்டா காலம் கெட்டு போச்சுங்கிறோம். காலமா கெட்டு போச்சு. காலம் சரியாக தானே இருக்கின்றது. கிழக்கு உதிக்கக்கூடிய சூரியன் வாராக மேற்கு உதித்திருக்கின்றதா? கடலில் இடம் நின்றிருக்கின்றதா? இயற்கை சீற்றம்லாம் சரியா இருக்கும் போது செயற்கை சீட்டம் தனியா இருக்கு. செயற்கை சீற்றம்லாம் சரியா இருக்கும் போது இயற்கை சீட்டம் மட்டும்தே சரியா இல்லை. அதனால 2 எடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா
நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் என்ன தெரியுமா? எதிரிகளாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்கள் இன்முகத்தோடு வரைக்கும் நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள். நீங்க என்னமோ எங்களை எதிரிகள் பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களே. அப்பெல்லாம் கிடையாது. சோழ நாடு சூர்வடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமடித்து, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு அன்னைக்கு ஆண்ட மன்னர்கள் அரசர்களும் அந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தாடி தந்திருக்கார்கள். சோழ நாடு சூர்வடைத்த எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க? தஞ்சாவூரிலே ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சமணிக்கு சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாடு. பாண்டிய நாடு என்பது மதுரை மாநகரம். மதுரையில முத்துக்கள் விளையது கிடையாது. தூத்துக்குடியில் விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிக வளமாக வியாபார கூடமாக திகழ்கின்றது மதுரை மாநகரம். சேரநாடு வேலமடைத்து, சேரநாடு என்பது கேரளா. வேலம் என்றால் யானையுடைய தந்தங்கள், காடு கொண்டு அடர்ந்த பகுதி. யானைகள் அதிக வாழக்கூடிய நாடு சேரநாடு. அப்ப அன்னைக்கு ஆண்ட மன்னர்களும் அரசர்களும் அந்த நாட்டுக்கு பெருமையும் புகழை தேடி தந்திருக்காங்க. நம்ம என்ன புதுசா தேட போறோம்? நம்ம ஒண்ணுமே தேட முடியாது இனிமே. அவங்க தேடி கொடுத்தது முழுசாக பாதுகாத்தாவே அதுவே பெருசுன்னு இருக்கேன். இன்னைக்கு பெரியவர்கள் சொன்ன எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூர் தான் பெரிய கோயிலா? ஏன் அதை விட பெரிய கோயில் கிடையாதா? அதை விட பெரிய கோயிலா இருக்குது. காரணம், தஞ்சை பெரிய கோயில் சொல்வதற்கு காரணம் அடிப்படை, அதற்கு ஒரு மகத்துவம் இருக்க உண்டு. இப்ப தஞ்சை பெரிய கோயில் உயரம் 216 அடி கோபுரம். அதற்கு அடுத்தபடியாக திருச்சியை ஆட்சி செய்யக்கூடியது எது? ஸ்ரீரங்கம் 236.7 அங்கடம். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் 199 அடி. இது 3 கோயிலுமே அரசில் இடம்பெறவில்லை. தெரியுமா? இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெறவில்லை. நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெற்ற கோயில் சிறுவடிவத்தினுடைய ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் நம்ம நாட்டுடைய அரசு முத்திர தலைக்கூடிய கோபுரசிகள். ஏன் இந்த கோயிலை விட்டுவிட்டு அந்த கோயிலை தெரிவு செய்யார்கள்? அந்த கோயிலே எந்த மதத்தையும் சார்ந்த வகையில் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரையில் வண்ணங்கள் தீட்டப்படுவதில்லை. மும்மதங்களுக்கும் சம்மதமாக எடுத்துக்காட்டக்கூடிய கோயில் சிறுவடிவத்துடைய ஆண்டாள் கோயில் கோபுரம். எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர் நம்ம நாட்டு ஆண்டவர்கள். அது மட்டுமா, மனிதனை மையப்படுத்தி இந்த தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஆலயத்தை வடிவச்சிருக்கிறார்கள். தெரியுமா? ஒரு மனிதனை முழுமைப்படுத்திதான் நம்ம நாட்டில் தலை சிறந்த ஆலயத்தை வடிவச்சிருக்கிறார்கள். எங்கன்னு கேட்கலாம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜருடைய கோயில். எப்படி கேட்கலாம்? ஒரு மனிதாபட்டம் ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று 21,600 முறை நம்மளை அறியாம நம்ம சுவாசிக்கின்றோம். இதை மையமாக வச்சுதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கருவறை இருக்கக்கூடிய கோபுர ஓடுகள் 21,600 ஓடுகள் இங்கே தங்க ஓடுகளாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய துளாரங்கள், கண்கள் 2, காதுகள் 2, நாசி துளாரங்கள் 2, வாய் 1, நீர்த்துளை 1, மலை துளாரம் 1 ஆக 9 வாசல்கள். இந்த 9 வாசல்களை மையப்படுத்ததான் எம்பெருமான் கோயில் வாசல்களும் 9 வாசல்கள். எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள், எவ்வளவு பெரிய அறிவாளிகள். அது மட்டுமா, ஆசிய கண்டத்தின் மையப்பகுதியை சிதம்பரம் தான். சிதம்பரத்தில் தில்லை நடராஜருடைய கால் கட்டவரம் இருக்கேன். எவனாலையும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. இளமொழிவே இடம் போட்டு வாங்கிட்டாங்க, பட்டா போட்டு வராங்க. ஏன் இப்ப கண்டுபிடிக்க வேண்டியதானே? அப்ப நம்ம ஆண்டவங்க எவ்வளவு பெரிய புத்திசாலிங்க. இப்படிலாம் இருந்த நாடு இன்னைக்கு ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையில் வளர்ந்து எளிய முறையில் கல்வியை கற்று உலக நாடியெல்லாம் ஒருமுகமாக திரும்பி பார்த்து வச்சார் ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் இந்த நாட்டில் தான் பிறந்தார். இன்னைக்கு எங்கேயே அழிவை நகர்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம நாடு, நம்மளையே அழிவை நோக்கி கொண்டிருக்கிறோம். எல்லா தவறும் செஞ்சு விட்டு கேட்டா காலம் கட்டு வச்சுக்கிறோம். அதனால என்னத்த பேசுறது? எனக்கு
சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வரத்துரைத்த முறையும் பொய்யோ எத்திக்கு மண் சுமந்தி திறப்படி பட்ட ஊரை என்னைக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்று டெலிவிஷன் தொலைக்காட்சி பெற்று வந்ததும் அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் 63% அழிந்ததாக நான் சொல்லவில்லை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த கைபேசி எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த கைபேசி வந்து நம்ம நாட்டையே இன்னைக்கு தலைகடனாக புரட்டு போட்டுக் கொண்டிருக்கின்றது. காரணம் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம். இதெல்லாம் வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சது? இதுலதான் ஆரம்பிச்சது. இதுலதான் எல்லாம் வந்து நீ கேட்டதுக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி ஒரு உலகம் விளங்கு? உருப்புறமா ஊர் உலகமா? உருப்படாது. கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவியாக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவி வந்து கல்லூரிக்கு சென்று வரக்கூடிய காலம் 5 மணியாக இருக்கும். ஒரு 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதம் வந்த பார்த்துக்கங்களேன், அந்த குழந்தையை பெற்ற தாய் தந்தர் வயிற்றில் நெருப்ப கட்டி கொண்டிருக்கூடிய காலச்சூழ்நிலை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையா பொய்யா? ஏன் சொல்றா, ஒரு கோடீஸ்வரர் இருக்கும்போது 10 தலைமுறைக்கு சொத்து கிடையாது அப்படின்னு பாரு. அவரை கண்டா எல்லாரும் கோடீஸ்வரர் கையெடுத்து கும்பிடுவாங்க உயிரோட இருக்கும்போது. அந்த கோடீஸ்வரர் இறந்து விட்டா என்னமா சொல்லுவாங்க? ஒரு 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதம் ஆச்சுன்னா, புணத்தை எப்படா தூக்குறீங்க? புணம் நாரி போச்சுடா, புணத்தை எப்படா தூக்குறீங்க பாருங்க. அந்த கோடீஸ்வரன் இறந்த பிறகு இடுப்புல போட்டிருப்பாரு அருணாக்கேன், அதோட வெட்டிக்கிட்டு தான் போடுவாங்க. நெத்தியில 1 ரூபா காசை ஊட்டி வச்சிருப்பாங்க. குளிக்கல் போட்டு வண்ணத்தலும் போது அந்த 1 ரூபா காசை எடுத்துக்கிட்டு தான் வண்ணத்தலுவாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை மனித வாழ்க்கை. கடலுக்கு சென்ற மீனவர்கள் 10 நாட்கள் 20 நாட்கள் கழித்தவர் கரைக்கு. அப்ப அந்த மீன் செத்து நாட்டம் முடிச்சுதான் வரும். அந்த மீன் செத்து நாட்டம் முடிச்சுதான் வரும். அதுல மறுக்க மனிதர்கள் தரம் பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ணே நல்ல நண்டா கொடுங்கனே, அண்ணே நல்ல மீனா கொடுங்க. அதுதான் செத்து போச்சு. அப்புறம் நல்ல நண்டு நல்ல மீன். அப்ப நாரி போன நாட்டம் முடிச்ச நண்டு மீனுக்குள்ள மரியாதை மனுஷனுக்கு இருக்குதா? எவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை. இப்ப நம்ம பகுதியிலே காய்கறிகள் விவசாயிகள் நிறைந்த பகுதி. அப்ப நம்மளுடைய குளக்கட்டிலேயே வயல்களிலும் தோட்டத்திலேயே விவசாயம் காய்ச்சாங்க காய்கறிகள். அப்படி அந்த காய்கறிகளை செஞ்சு விற்பனை போய் எங்க விடுவான்? மார்க்கெட் கொண்டு வரோம். பெரிய வியாபாரிகளா இருந்தா வீட்டிலே இருந்து எடுத்து போயிருவாங்க. விவசாயிகளுடைய காய்கறி இருந்தா, குறுகிய விவசாயி ஒரு ஏழை அப்படின்னா கொஞ்சம் காய்கறி கொண்டு போய் எங்கே யாரும் பண்ண தெரியுமா? கடத்தில் கொண்டு வார். கடத்தை விட கொண்டு சாலை ஓரத்துல மனிதர்களை சிலிண்டர் கழிக்கக்கூடியது அவருக்கு தெரியாது. அது மேல சாக்கு விரிச்சிருவாரு. சாக்கு வச்சு கூறு பண்ணி வச்சிருப்பாரு. எப்படா ஒரு கூறு விற்கும், எப்படா 2 கூறு விற்கும் சொல்லி 20 ரூபா கூறு. கத்திரிக்காய், அந்த வெண்டிக்காய், அந்த தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை, கொத்தவரைங்களாம். ஆனா அதே மனிதர்கள் என்ன செய்ய தெரியுமா? காலில் அணியக்கூடிய பாதரட்சை ஒரு 50 லட்சம் ரூபாய் பில்டிங் கட்டி, இது போன்ற மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு, உள்ளே தூசி போகிற அளவுக்கு கண்ணாடிகள் சேர்க்கப்பட்டு, குளிர்சாதன பெட்டி அதாவது ஏசி பொருத்தப்பட்டு, செருப்பு ஏசியில இருக்குது. மனிதர்கள் சாப்பிடக்கூடிய காய்கறி எங்க இருக்கு? தெருவுல, வீதியிலே, ஓரத்துல, சாக்கடையில் இருக்குது. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் அதெல்லாம். யாராவது உணர்றீங்களா? செருப்பு எங்க இருக்கு? ஏசியில இருக்கு. எல்லாரும் உணரணும். அதனால சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இருக்கு, சார ஓரத்தில் கிடக்குது. அப்ப எல்லா தவறும் நம்ம தானே செய்யறோம். கேட்டா காலம் கெட்டு போச்சுங்கிறேன். என்னமோ சரியில்லை, ஒவ்வொரு உலகம் போச்சு, கெட்டு போச்சு. இப்படி எடுத்துட்டு போறோம்.
அம்மானை நான் பாட தகுதிமித்தோ சலங்கையிட்டால் ஒரு பாடு சங்கீதம் நீ பாடு அவளிகளில் ஒரு பரவசம் அறியாதது என்ன பரவசம் அம்மானை நான் காண தகுதிமித்தோ அம்மானை நான் பாட தகுதிமித்தோ
இடி முழக்கம் மா என்ற நிமிகள் மண்ணோக்கின விதிகள் தாய் என்பவர்கள் தருவென்றது வேணி பார் என்பது பருவம் படை கொண்டது நாளும் நேர்கின்றது யாரும் நிலை கொண்டது காதல் எதையுமே கேட்டு வாங்கக்கூடாது அவருடைய மனமுகுத்து செய்யணும் அதுதான் தாண்டவம் ஈவது தாளாண்மை தண்டி அடுக்கத்தல் ஈவது வன்மை அடுத்தடுத்து பின்சுதான் ஈவதுகள் கூலி பின் சென்று பொய்த்தான் இவன் என்று போவள் அவன் குடி எச்சம் இருமேலேறி எங்கே வந்தது அவை முதாட்டி மதுரை மாநகரத்தை பாண்டியுடைய அரசனிடம் பாடிய கவி இது எதையுமே கேட்டு வாங்கக்கூடாது என்னுடைய வறுமைகள் தெரிஞ்சு நீங்க செய்ய உதவி செய்யணும்னா அதனுடைய உங்களுடைய பெருந்தன்மை அது உங்களுடைய பெருந்தன்மை என்னுடைய கஷ்டத்தை அழிஞ்சு கொண்டு வந்து தினந்தோறும் கேட்கிறேன் அப்படின்னு அரட்டி மிரட்டி கொடுக்கறது வன்மை என்னுடைய குடும்ப சூழலை உங்கள்ட்ட வந்து ஒரு 1000 கேட்கிறேன் இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளை மறுநாள் வா என் பொட்டடி வயலுக்கு போயிடுச்சு பைப்படிக்கு போயிடுச்சு கடத்திற்கு போயிடுச்சு இப்படி நாட்களை கடத்தி கடைசியா கொடுப்பது நான் நடந்த நடைக்கு கொடுக்கக்கூடிய கூலி இப்படியெல்லாம் நடப்பது என்ன உண்மை என்றால் பொன் முடிச்சு விடும் அறந்து விலக வேண்டும் என்று அவை முதாட்டி பாடிய கவியில் அதுக்கு மாறாகவே உட்காந்துருக்கீங்க இப்பதான் யாரும் அங்கேயே இருந்து தூரத்துல இருந்து இடி முழக்க மாதிரி ஒரு கைத்தட்டு வந்துச்சு கேட்டு வாத நான் சொன்னேன் உள்ளத்தில் உள்ளதும் வெளியில ஒரு சொல்லுவாங்க உள்ள 3 வைத்து புறம் 3 பேசாது போய் எவ்வளவுதான் கட்டி போட்டாலும் வாய்க்கில கிடக்காது சொல்லணும் வந்துட்டு சொல்லி எதையாவது ஒரு நேரத்தை எப்படியே எந்த வகையில் சொல்லிடுவோம் அப்படிலாம் இப்ப கோயில் கட்டி கும்பாசம் பண்ணாங்க கும்பாசம் பண்ணும்போது கருணாப்பட்டம் வந்திருப்பேன் பறவைக்கு இறைவனுக்கு என்ன சம்பந்தம் சொந்தக்காரங்களா ஏன் வருது கருடன் கருடன் யாரு இறைவன் யாரு இறைவனுக்கு கருவனுக்கு என்ன சம்பந்தம் இந்த 42 நாள் வச்சிருக்காங்க ஏன் 50 நாள் 100 நாள் வைக்க வேண்டியது ஏன் 42 நாள் வச்சாங்க ஒரு மண்டலம் 48 என்பது ஒரு மண்டலம் இந்த 48 தான் மனித வாழ்க்கையே இருக்குது எப்ப ஒரு தாய் வயிற்றில் கருதரிச்சு உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு வரும்போது ஒரு குழந்தைய ஜாதகத்தை எடுப்பது இந்த 20 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் 9 கிரகங்கள் இதை வச்சுதான் அந்த குழந்தைய ஜாதகத்தை எழுதுறாங்க அப்ப மனிதனுக்கு இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு கர்வங்கள் யாரு அப்படின்னா அது ஒரு பெரிய கதை அப்புறம் பேசுவோம் அப்ப இறைவனுக்கு 8 அறிவு பறவைகளுக்கு 4 அறிவு ஏன் பறவை வரணும் யோசிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா எனக்கு சொந்தக்காரங்களா அவங்க கிடையாது அப்ப முன்னாடி இருந்த அறிவாளிகள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இருக்கீங்களா நம்ம நாட்டு ஆண்டவர்கள் நினைச்சோட பார்க்க முடியாது இவ்வளவு பெரிய அறிவாளிகள் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தெல்லாம் கொடுத்து போயிருக்காங்க இன்னைக்கு நம்மளால அதை சரியாக சீரமைக்க விட முடியல வண்டியில வந்துகிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா நெட்டுக்கு குளத்தங்கரையிலையும் பாலக்கட்டையிலையும் 10 பேர் 10 வண்டி 10 பேர் 10 வண்டி செல்லுகளை அடிச்சுக்கிட்டு மதுபானங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு இந்த மதுபானங்கள் நம்ம நாட்டை விட்டு என்னைக்கு வெளியேறதோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டுடைய விவசாயம் சரி மக்களும் செழிப்பாக அடையும் அது அவங்களுடைய சொந்த பிரச்சனை மதுபானங்கள் அருந்து அளவோடு செய்யணும் இன்னைக்கு நம்ம நாட்டை சோம்பேறியாக்குன அடிப்படை காரணம் இது ஒன்று ஒரு கொத்தனாரு 800 1000 சம்பளம் போறாரு உன்னை சாப்பிட்டு உன்னை வாங்கிட்டு போறாரு வீட்டுக்கு எப்படி மிச்சப்படுத்த முடியும் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும் அதை யோசிச்சு பாருங்க கிராமத்துல நம்ம எப்படியோ இளதலையோ ஒரு முறையக்கரையோ ஒரு காயோ ஏதோ ஒரு பிடிக்கும் சமைச்சு சாப்பிட்டவன் இதே டவுனுக்குள்ள இருக்கவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயங்கள் இன்னைக்கு அதனாலதான் நீங்க கொள்ளை பாலியல் பலாத்காரம் நடப்பதற்கு அடிப்படை இந்த மதுபானம் ஒன்று யாருமே யோசிக்கிறது கிடையாது 800 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போனோம்னா 2 பாட்டில் வாங்கிட்டு அப்புறம் என்ன இருக்கு அது தண்ணி கப்பு அப்புறம் கூண்டு போட்டாலும் சுண்டல் எங்கே இருக்கு அதை தேடுவீங்க கடைப்பட்டி கடை ரோட்டு கடையெல்லாம் தேடுவீங்க எவ்வளவு பெரிய வைத்தறிச்சீங்களா நம்மளை பத்தி கிராமத்துக்காரங்களை பத்தி பையன் நானும் கிராமத்துக்காரங்க உண்மையிலேயே நம்ம ஒரு கொலகடக்கிற ஒரே கரையோட போய் போயிடலாம் டவுனுக்கு இருக்க வாழ்க்கை எப்படி குடும்பம் புள்ள உண்டி தண்ணி வரி கரண்ட் வரி அத்தனைக்கு மறி கட்டி விவசாயம் பண்றாங்க அப்படி தாய்மார்கள் கட்டான தாய்மாரை போட்டு போதையை போட்டு போய் அடிக்கிறது எவ்வளவு காலம் தான் அவங்களும் பொறுப்பாங்க ஒரு தாய்மார்களை எவ்வளவு காலம் தான் பொறுப்பாங்க இருக்கட்டும் எடுத்த வச்சுக்க ஒரு மூடம் முடிப்பா கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதலில் தெய்வீகம் அடப்போடா ஒரு கதை சொன்னான் கதை
சபதிகள் காதலில் தோல்விற்றுதான் தெரிகின்றதே. பெண்ணை படைக்காத பாவம் மகளே, பரிதாபம் நாங்களே. என்னை படைக்காத மணி பாவமான்களே, பாவமான்களே. அழகாதமாய் சொன்னாய் சொர்க்கமா பெண்கள் உலகமே நரகமே. தொடு கூடல் கதை சொன்னார் என் கதை அதுதான். உன்னை நினைக்க விரும்புகின்றேன், என்னால் முடியவில்லை. உன்னை மறக்க விரும்புகின்றேன், அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தார் தேவரோ பாலைவனங்களோ அழகான பெண்களே. கல்லை உடைத்தாடும் நீர் வரும் பாலைவனங்களோ, அழகான பெண்களே, அழகானமாய் சொன்னார் சொர்க்கமா பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதான். உங்கள் மணிப்புட புலவு கிளியரும் ஆங்காரம் கூறி அகப்பாடும் கிளியரும் தாங்கள் நெஞ்சில் தலைமலர்ந்த விழியரும் வாங்கல் வாங்கி வளர்த்து சுகநாடு அறியும். இங்கு உலகில் இசையடி வாணியமா நான் காய் வந்த நல்லவர்க்கும் நல்லதில்லை பாங்காய பூந்தமிழன் பைமொழியில் வாழ்கின்றான் தூங்கங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது என்பது வள்ளுவர் வார்த்தைக்கிறங்க நல்ல உள்ளங்களை வாழ்த்த வேண்டும். முதல்ல இதே இடத்துல ஒரு ஆர்டர் பண்ணணும் கரகாட்டம் வச்சிருந்தா அந்த இடம் தாக்குமா? எத்தனை பிரச்சனை, எத்தனை சண்டை, எத்தனை பிரச்சனை. சகாயம் ஐஏஎஸ் பேரவை மூசகாயம் ஐஏஎஸ் ஐயா ஐஏஎஸ் ஐயாவுடைய பேரவையின் சார்பாகவும் அவருடைய நண்பர்கள் பரிசு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். எப்பனா இதே இடத்துல இப்ப கராட்டமும் ஆர்டர் போடவும் சேர்ந்தா தாங்க அந்த இடம் தாங்குமா? நிறைய எத்தனை சண்டை, எத்தனை மண்டை உடைச்சிருக்கு, எத்தனை கைகால் பிளந்திருக்கு, கூட்டம் கட்டு கிடக்கா. ஆரம்பத்துல அப்படிலாம் இருந்துச்சு, அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. ஏன்னா நம்மளுடைய ரசனைகள் வேற பக்கம் மாறிடுச்சு. எப்படின்னா எல்லாமே மனிதர்கள் தானே, நம்ம மட்டும் என்ன வேத வாக்கா? ரசனைகள் மாற மாற காலங்களும் நடைமுறை பாவனை அனைத்துமே மாறிக்கொண்டிருக்கின்றது. இது எப்ப மாறுங்கிறது இனி மாறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பெரும்பொரு ஆளுகள் நமக்கு வழிகாட்டாங்க, அதையே நம்ம சரியா மதிக்கிறது இல்லை. இனிமே நம்ம மதிக்க போறோம். அதனால உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது என்பது மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணம் மீறாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். வீரத்தில் அதுபோன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி விந்துதான் தீரும். என்னை அறிந்தாய், எல்லாம் அறிந்து கொண்டாய். கண்ணல் மனது கல்மனதென்றோ காண்டி
தெய்வமும் நடுவகிட்டாய் மன்னரும் நாடே மக்களும் நாடே மதம் செடி கொடியினாடே சொல்பவள் கல்தல் சொல்பவள் கல்தல் துணிந்து தருமமும் வாயே புண்ணியமும் இதுவல்கு உலக சொன்ன அந்த புண்ணியமும் கல்லணிக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனிக்கே கண்ணனே காட்டினார் கண்ணனே சாட்டினார் கண்ணனே கொலை செய்கின்ற காட்டீபம் எடுக்க கைவண்ணம் எடுக்க இக்கணமெல்லாம் சிவக்க மால் கொண்டே நடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவும் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா
வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டு உள்ளங்களுக்கும் கைத்தட்டாமல் இருந்து எதிரி பார்க்கும் ரசிகர்களுக்கும் எனது சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னழகு எங்குமே காணாத காட்சி அழகு வண்ண வண்ண மலர்களும் வட்டமிட்ட நிலவும் கவிபாட சொல் தோடுகின்றது. அந்த அவ்வளவுதான் கெட்ட கெட்ட பழக்கம் அவ்வளவுதான். எனக்கு தெரியும், எனக்கு எப்ப பொண்ணு நடிச்சிட்டு அண்ணாங்கொம்பு அருள் பாண்டியன் ராஜேஷ் கண்ணன் நினைவாக அப்பும் ராஜேஷ் கண்ணன் அண்ணா நினைவாக இங்கே நாரதராக நடிக்கும் எனது அருமை அண்ணன் TR மகாலிங்கம் அண்ணார் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். பரிசு வழங்கி பாராட்டி உயர்ந்த நிலை இதயங்களுக்கு எனது சார்பாகவும் எனது அறுவை மாப்பிள்ளை ஒருவருடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் சுந்தரம் பொன் சிறந்த மங்கையவள் இந்த உலகிற்கே வந்தாள். சுந்தரம் நிறைந்த பொன் சிறந்த மங்கையவள் இந்த உலகிற்கு வந்தாள். அந்தரவி புத்ததேவர் புத்திரி முழக்கவரும் அந்தரம் மிகுந்த தேவர் புத்திரி முழக்கவரும் இந்திரன் வணக்கும் பெருக்கள் கந்தசாமிக்கே தகுந்த இந்திரன் வணக்கம் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த காலம் நிறைந்த பொன் சிறந்த